வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கனுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மசாலா போட்டு நம்ம கிரேவிக்காக இருக்கட்டும், குழம்புக்காக இருக்கட்டும், எது போட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5 லவங்கம், 4 ஏலக்காய், ஒரு 3 பீஸ் பட்டை. இந்த அளவு போட்டால் போதும். நீங்கள் உங்களுக்கு நிறையா அரைச்சி ஸ்டோர் பண்ணனா இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம லேசாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும், நல்ல வாசனை வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறட்டும், நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். அரைச்சி மசாலா வச்சு எப்படி ப்ரோக்கோலி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம ப்ரோக்கோலி எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இது சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்கோலியை வடிகட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சிருக்கோம். கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வாசனை வரும்போது அந்த ஸ்டேஜில் சேர்த்தா போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போக வரைக்கும் நல்லா வரும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ வடிகட்டி வச்சுக்க ப்ரோக்கோலி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ 2 நிமிஷம் நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கலாம். அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடயே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, நம்ம கடைசியில் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அப்புறம் வேணா அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக அந்த தக்காளி வதங்குற அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி, இந்த மசாலா எல்லாம், இந்த ப்ரோக்கோலி எல்லாம் சேர்ந்து நல்லா ப்ரோக்கோலி வேகணும், அவ்வளோதான். வேக வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்கோலி நல்லா வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணால் கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சுருங்க போதும். இல்லை உங்களுக்கு வேண்டாம், கிரேவி வேண்டாம்னா அப்படியே இந்த மசாலாவை அப்படியே பரட்டி எடுத்துக்கோங்க. இது ட்ரையாகவும் நல்லாயிருக்கும், கிரேவியாகவும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு கிரேவியாக தான் பண்ண போகிறேன், அதனால் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி வேண்டாம்னா அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் மூடி வச்சுருக்கோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.